இன்னைக்கு நீங்க பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ஹனி கேக். இது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக். கேக் பேஸ்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பமான எந்த வனிலா கேக் ரெசிபினாலும் சரி, இல்லை ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபினாலும் சரி, எதுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு எக்லெஸ் கேக் ரெசிபி யூஸ் பண்ண போகிறேன். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ இது கூட நான் 3/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 கப்பு தயிர். இப்போ இதை நல்ல ஒரு ஒயர் விஸ்கால நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதுவும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த ஒயர் விஸ்கால நல்லா அடித்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ இது எல்லாத்து கூடவும் நமக்கு ஒரு 1/2 கப்பு பால் தேவைப்படலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணலை. இனி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை அந்த மாவு கூட நம்ம கலக்க போகிறோம். அது கூட 1 கப்பு சீனி, இதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த 1/2 கப்பு பாலையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் மிக்சர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இனி பேக் பண்ணணும். இப்போ இதை நான் ஒரு கேக் பேனுக்கு மாற்ற போகிறேன். நீங்கள் 8 இன்ச் இல்லைனா 9 இன்ச் ரவுண்ட் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேனோட பாட்டமை நல்லா க்ரீஸ் பண்ணி அது மேலே கொஞ்சம் மாவு தூவி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ இதை நான் 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட்டான அவனுக்குள்ளே 40 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ செல்சியஸ் ஸ்கேல்னால் 175 இல்லை 180 அதுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஆனால் 40 நிமிஷம் ஆகுது பேக்காக. இனி இது பேக் ஆகிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சிரப் ரெடி பண்ணி வச்சுடுவோம். இது சிரப் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் தேன், இது கூட இன்னொரு 1/4 கப் தண்ணி. இது 3ஐயும் ஒன்றா கலந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் வைக்கணும். ரொம்ப முருகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த சீனி எல்லாம் கரைஞ்சி ஒரு மாதிரி பாகு பக்குவத்துக்கு வரணும். இந்த மாதிரி தண்ணி பாகாக இருந்தால் போதும். இதை நான் இனி ஆஃப் பண்ணி வச்சிட போகிறேன். அது கொஞ்சம் நல்லா ஆற விடணும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இனி அந்த கேக்குக்கு மேலே போடுற அந்த ஜாம் டாப்பிங் அது நம்ம எப்படி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஜாம், உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஜாம் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன், இது ரெண்டையும் ஒன்றா போட்டு லோ ஃப்ளேமில் அந்த ஜாம் கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி நம்ம கேக் மேலே நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுற பக்குவத்துக்கு வர வரைக்கும் லைட்டாக சிம்மில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவனுக்குள்ளே வச்ச கேக்கு நல்லா அழகாக பேக் ஆகிடுச்சு. அழகாக பேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு இந்த மாதிரி கேக் லெவலரால் இந்த மாதிரி மேலே இருக்க அந்த பம்பியாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இந்த லெவலர் இல்லைன்னா நீங்கள் கத்தியால் கூட நல்ல சமமாக வெட்டிக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம அந்த சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிரப்பை இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து அந்த கேக் மேலே ஃபுல்லாக நீங்கள் ஊற்றுறீங்க. அப்போ அது ஊற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த சிரப் அப்படியே அந்த கேக் வந்து அது அப்படியே உறிஞ்சிக்கும். இது அப்படியே அந்த கேக் ஃபுல்லாக நீங்கள் அந்த சிரப்பால் கவர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜாம் டாப்பிங், அதை இந்த மாதிரி நல்ல கேக் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாம் ஃபுல்லாக நம்ம தடவிட்டோம் கேக் மேலே. இனி இதுக்கு மேலே தேங்காய் பொடி போடணும். தேங்காய் பொடி கிடைக்கலன்னா நம்ம ரெகுலர் தேங்காவையே நல்லா திருவிட்டு அதை லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு அதை அதுக்கு மேலே போட்டுருங்க. ப்ரௌன் ஆயிடக்கூடாது. இந்த தேங்காயில் இருக்க கொஞ்சம் ஈரப்பதம் கொஞ்சம் போயிருக்கணும். சரி, இப்போ கேக்குக்கு ஃபுல்லாக தேங்காய் பொடி போட்டாச்சு. இனி வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளை நான் வெட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் நான் அந்த சைடில் இருக்க அந்த ஓரங்கள்லாம் எனக்கு ஈவனாக இல்லாததுனால நான் அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ துண்டுகள் போட போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் குச்சியால் இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிக்குவேன். அப்போ எனக்கு வெட்டும்போது எல்லா துண்டும் ஒன்று போல் இருக்கும். இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
Thanks for watching. Bye.